இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, கடந்த காலத்திலே நீர் எங்களுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறேன். நீர் செய்த எல்லா உதவிகளுக்கும் அற்புதங்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் சிலுவைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் வந்தபோது உம்மிடத்திலே நாங்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கண்டிருக்கிறோம். அதற்காகவும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றினார் என்றும் அவர்களுக்கு பல அற்புதங்களை செய்து எவ்வாறு அவர் உண்மையான கடவுள் என்று வெளிப்படுத்தினார் என்றும் தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது. மேலும் ஆண்டவர் நம்மிடம் கேட்பது, கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழும் பொழுதும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக நாம் வாழும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் என்றும், நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக கட்டளைகளை கடைபிடித்து வாழும் பொழுது இந்த உலகத்தில் நீடோடி வாழ்வோம் என்று முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. எனவே இறைவன் கூறுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற நபர்களாக, குடும்பங்களாக வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் என்றும், மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரானில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று ஆண்டவர் கேள்வியை கேட்கிறார். தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று கேட்கிறார். வாழ்வுக்கு உரிமையானவர் இறைவன். அதனை உணர்ந்து நாம் நல் வாழ்க்கை வாழும் பொழுது இறைவன் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். இறைவன் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற சிலுவைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பின்பற்றி வாழ்வோம். கண்டிப்பாக இறைவன் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை நிறைவாக வாழ வைப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.